ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபேமஸான இந்த டூ சம் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கொஸ்டினை வந்து பார்த்துடலாம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் அன் அரே ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ அரேயில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டு டிஸ்டிங்க்ட் இண்டிசஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா such that the sum of their elements is equal to target அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அரேல இருக்க எதனா ரெண்டு இண்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வேல்யூ வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டார்கெட்டில் இருக்க வேல்யூ அதுவும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு அரேல வந்து பார்த்தீங்கன்னா 6 அண்டு 10 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா 16 வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஆட் பண்ணும்போது டார்கெட் கிடைக்குது. ஸோ நம்ம ட்ரூவை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி அமையலைன்னா நம்ம ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 11. ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம எந்த ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணாலும் 11 வந்து நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் ஒரே எலமெண்ட் தான் இருக்குது. டார்கெட்டும் வந்து ஒரு 11 கொடுத்துருக்கு. ஸோ ஆனாலும் ஃபால்ஸு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன் தெரியுமா? ஏன்னா ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் கேட்குறாங்க. ஆனால் ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் கேஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ்லாமும் நீங்கள் வந்து உங்கள் கோடில் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆன்சரை வந்து பார்த்துலாம் வாங்க. ஸோ இதை வந்து ஆன்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஹேஷ் செட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா அதுக்கு தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும் ஹேஷ் செட்டில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் பற்றி உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, அதை பற்றி நான் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஹேஷ் செட்டை வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஹேஷ் செட் இன்டிஜர் செட்டுன்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கிறேன் நம்ம செட்டை. நியூ ஹேஷ் செட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நம்ம ஹேஷ் செட்டில் வந்து ஒவ்வொரு வேல்யூஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செக்கும் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, இந்த மெத்தட்லேருந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு அரே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போமே. 1, 4, 45, 6, 10, 8. ஸோ ஓகேங்களா? ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ நான் லென்த் ஆஃப் அரே வந்து 6. ஓகேங்களா? ஸோ ஐ ஈக்குவல் டு 0லேருந்து ஐ லெஸ் தென் 6, ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஃபார் லூப்பை வந்து நம்ம 6 வாட்டி ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இன்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ எதுக்கான டிஃப்ரென்ஸு? எக்ஸ் மைனஸ் அரே ஆஃப் ஐ. ஸோ எக்ஸுன்றது என்னது? நம்மளோட டார்கெட் வேல்யூ. ஸோ இங்கே வந்து டார்கெட் 16. ஸோ 16 மைனஸ் நம்ம அரே ஆஃப் ஐன்றது என்னது? அரே ஆஃப் ஐ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? 16 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த 15 வந்து நம்ம ஹேஷ் செட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். நம்ம ஹேஷ் செட்டில் இப்போதைக்கு எந்த வேல்யூமே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இன்னும் எந்த வேல்யூவும் ஆட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸில் வந்து இப்போ 15 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் செட்டில் வந்து வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம்னா இஃப் செட் டாட் கண்டைன்ஸ் டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டியதான். ஸோ எப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஹேஷ் செட்டில் வந்து இந்த 15 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ 15 இப்போதைக்கு எதுவுமே இல்லை செட்டில். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி 15 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும். ஸோ ஏன் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஏ ஆஃப் ஐயும் டிஃப்ரென்ஸும் சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஹேஷ் செட்டில் வந்து அந்த 15 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏ ஆஃப் ஐ வந்து ஒரு இண்டெக்ஸ், அதில் இருக்க வேல்யூவும் டிஃப்ரென்ஸில் இருக்க அந்த 15 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்குதா? ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு டிஸ்டன்ஸ் எலமெண்ட் கிடச்சிருச்சு, இண்டிசஸ் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடணும். ஓகேங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து செட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அரே ஆஃப் ஐ. இப்போ அரே ஆஃப் ஐன்றது என்னது? 1. ஸோ நம்ம செட்டில் வந்து 1 வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ணோம், 4 செக் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு
16 மைனஸ் 4 16 மைனஸ் 4 என்னது 12. ஸோ 12 வந்து நம்ம செட்டில் இருக்கான்னு நெக்ஸ்ட் செக் பண்ணுறோம். செட் டாட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் 12 கிடையாது. ஸோ அப்போ செட்டில் நம்மளுடைய செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் 4 வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தேர்ட் எலிமெண்ட்டை நம்ம செக் பண்ணுறோம் 45. ஸோ 12 மைனஸ் 45 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். சாரி 16 மைனஸ் 45 இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இதுவும் இந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அந்த தேர்ட் எலிமெண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 45 ஆட் பண்ணிக்கிறேன் செட்டில். ஸோ இப்போ நாலாவது வந்து 6 வந்து செக் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 6. ஸோ 16 மைனஸ் 6 எவ்வளோ 10. ஸோ இப்போ நம்ம செட் டாட் ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அரே ஆஃப் 5 ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரே ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ எக்ஸ் மைனஸ் அரே ஆஃப் 5. ஓகேங்களா? ஸோ 16 மைனஸ் 10 என்ன வருது 6ன்னு வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 6. ஸோ இப்போ நம்ம செட்டில் 6 இருக்கான்னு செக் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து 6 ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம செட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 10ம் 6ம் வந்து ஆட் ஆகும்போது நம்மளுக்கு 16 வருதுல்ல, அவ்வளோதான். நம்ம இப்போ 2 டிஸ்டின்ட் இண்டிசஸ் ஆட் பண்ணும்போது டார்கெட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம செட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி நம்ம செட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வந்து ஈஸியாக வந்து 2 சம் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மெத்தடு. நீங்கள் ஹேஷ் மேப்பு அந்த மாதிரி வேறு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஷவுட் அவுட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னன்னா, நான் வந்து சோஹோ தேர்ட் ரவுண்டுக்காக டெடிகேட்டடாக ஒரு கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பெய்ட் கோர்ஸ் தான் அது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோர்சஸ் செக்ஷனுக்குள்ளே வந்துடுங்க வெப்சைட்டில். ஸோ இதில் வந்து இந்த என்ரோல் நவ் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து என் கோர்ஸ் கரிக்குலம் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் ஜோஹோ வந்து கிராக் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த தேர்ட் ரவுண்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த கோர்ஸ் கரிக்குலம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இந்த கோர்ஸில். ஸோ இந்த கோர்ஸ் கரிக்குலம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பே பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நான் வேறு எந்த டிஎஸ்ஏ ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.